முன்னால் ஒரு காலம் எப்படி முஸ்லிம்கள் உறுதியானவங்களா இருந்தாங்கன்னா, எப்படி பலம் வாய்ந்த மக்களாக இருந்தாங்கன்னா, உடனே கையேந்தி கேட்பாங்க, அல்லாஹ் நேருக்கு கண்ணுக்கு முன்னால உதவி இறக்குவாங்க. இன்றைக்கு எப்படி ஒரு காலம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னால், எவ்வளவு தான் நாங்க அழுந்து கையேந்தினாலும் அல்லாஹ்வுடைய உதவி இங்க வந்து சேருதில்லை. சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் இருக்கும் பொழுது ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களை பத்தி இருந்த அச்சம், அந்த பயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளோட உள்ளத்துல இருந்து எடுத்துருவாங்க. முஸ்லிம்களை சும்மா சிம்பிளா கணக்கு போடுவாங்க, இவங்களை லேசா எங்களுக்கு தாக்கிறேன், இவங்களுக்கு அல்லாஹோட தொடர்பு இல்ல. அந்த காலத்துல சஹாபாக்கள் வாழ்ற காலத்துல, சஹாபாக்களுக்கு பின்னால் இருந்த மக்கள் வாழ்ற காலத்துல எதிரிகள் திட்டம் போட போக பயப்படுவாங்க. எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? இவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நாங்க கவனமாக பிளான் பண்ணி இவங்களை தாக்கணும், லேசா இவங்களை தாக்குறதுக்கு கேளா. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் உதவி செய்ய நாடினான் என்று சொன்னால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியலா என்ற அமைப்புல இருந்தாங்க மக்கள். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரிகள உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த பயத்தை எடுத்துருவாங்க. இன்னைக்கு எதிரிகளுக்கும் தெரியும், யகூதிகளுக்கும் தெரியும், முஸ்லிம்களை எப்படி எப்படி எல்லாம் பிளான் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவங்கள தாக்கி வச்சுக்கி. இப்ப என்னதான் செஞ்சாலும் அவங்க கையேந்தினாலும் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி சஹாபாக்களுக்கு, தாபீன்களுக்கு, நல்லடியார்களுக்கு இறங்கிச்சோ அது மாதிரி இன்றைக்கு உதவி இறங்காது. அதனால இவங்களை வேண்டிய மாதிரி தாக்குறதுக்கு இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து தொடர்ந்து அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல அந்த காலத்துல வஹன் என்ற ஒரு தன்மையை போடுவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொன்னா என்ன யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விளங்கப்படுத்தினாங்க, ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். துன்யாவை விரும்புவாங்க, மௌத்தை வெறுப்பாங்க. சஹாபாக்களுக்கு இருந்த தன்மைக்கு நேர் மாற்றமான தன்மை. சஹாபாக்கள் எப்படி மௌத்தை விரும்புவாங்க, துன்யாவை வெறுப்பாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலத்துல மக்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? எப்படி கல்வி சம்பாதிக்கிறது இதுதான், எப்படி துன்யாவை அடைஞ்சு கொள்றது இப்படித்தான், எப்படி ஏன் பிசினஸ் முன்னேற்றது, எப்படின்னா இந்த வாகனம் வாங்குறது, இந்த சிந்தனையில தான் இருப்பாங்களே தவிர அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகணும், தயாராகணும் எந்த சிந்தனை மக்களுக்கு இருக்காது. துன்யாவை விரும்புவாங்க, துன்யாவை இன்னும் வாழ ஆசைப்படுவாங்க, அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுப்பாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சந்தேகமே இல்லை, நாங்க அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூட்டம் நாங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லா இடத்துலயும் மத பாக்குறதுக்கு இல்லை. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கியாமத் நாள் நெருங்கும் பொழுது லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, முஸ்லிம் என்ற ஒரு ஆள் வெறும் இஸ்லாம் என்ற பெயரோட தான் இருப்பாரு. தொப்பியை போட்டு முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வாரு, தாடியை வச்சு முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வாரு, உடுக்கிற ஆடைகளை வச்சு முஸ்லிம் என்று காட்டுவாரு. ஆனா ஒரு முஸ்லிம் கிட்ட எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறானோ அது அந்த முஸ்லிம் கிட்ட இருக்காது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எங்களுக்கு பல மாதிரி அதை பாக்குறது கேள்வி. ஆக்களை பார்க்கலும் பின்னுக்கு எழுதிப்பாங்க பவர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுடைய பவர் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா அந்த ஆட்டோ உள்ளுக்கு டூம் டூம் மியூசிக் சத்தம் வரும். நடக்குதா இல்லையா? ஆட்டோல மாஷா அல்லாஹ் என்னென்ன ஸ்டிக்கர் எல்லாம் எட்டோ எல்லா ஸ்டிக்கரும் எங்களோட வாகனத்துல இருக்குது. 1000 பேருக்கு முன்னுக்கூட எல்லா வாகனத்திலும் தொங்கி கொண்டு இருக்குது. ஆனா கண்ணாடியை கொஞ்சம் திறந்து பார்த்தா அந்த வாகனத்திலிருந்து வார சத்தம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாட்டுகள் தான் அதுல இருந்து வருவது. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காலத்துல வாழ போக்கல முஸ்லிம் என்று பேர் மட்டும் தான் இருக்கு, ஆனா இஸ்லாம் நீக்காத மக்கள் தான். எத்தனை பேர் நாங்க பாக்குறோமா இல்லையா? வாகனத்துல போறோம், வாகனத்துல போகல எல்லாம் பக்கத்துல கிளாஸ் எல்லாம் மூடிச்சு நாங்க மியூசிக்க போட்டு கேட்டுக்கொண்டு போறோம். ரோட்ல போக்கல திடீர்னு எங்களை பள்ளி ஒரு மஹல்ல வாசனைகளே கண்டேங்கிறீங்களே, அல்லது ஒரு அசுரத் ஒன்று தெரிஞ்ச மௌலவி ஒன்று மீட் பண்றாரு, அல்லது பொதுவான ஒரு மனுஷன் மீட் பண்றாரு. இப்ப வாகனத்தை நிப்பாட்டி அவரோட பேசணும், என்ன செய்வோம்? உடனே சவுண்ட குறைச்சு கொள்வோம், காரணம் என்ன? அதை இவன் விளங்கிடக்கூடாது, நான் பாட்டு கேட்கிறது. அப்ப காச மூடி கொண்டு பாட்டை போட்டு கேட்கிறோமே, அல்லாஹ் பாக்குறானே, அந்த சிந்தனை இல்ல. இந்த மனிதனுக்கு, இந்த மௌலவிக்கு பார்த்து பயப்படுற அளவுக்கு சரி அல்லாஹ்வை இன்றைக்கு நாங்க பயப்படுறது இல்ல. நடக்குதா இல்லையா?
எங்கட ஊரு மஹல்லாவாசி ஒருத்தரை கண்டு பயப்படுற அளவுக்கு அவரை கண்டதோட வால்யூம குறைக்கிறோம், அவரை கண்டதோட மியூசிக் நிப்பாட்டுறோம். ஆனா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானே அந்த மனுஷனுக்கு பயப்படுற அளவுக்கு சரி இன்றைக்கு நாங்க ரொம்ப பயப்படாத மக்களாக வாழ்றோம். சகோதரர்கள் சிந்திக்கணும், கவலைப்படணும். அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். எத்தனை இடத்துல பாக்கிறோம், எத்தனையோ இடத்துல சகோதரர்களே ஆதாரத்தோட பேசுற, சில இடங்கள்ல கொள்ளு வச்ச கேஸ்களை பார்த்தா, தள்ளி எடுத்து தூக்கிட்டு ஓடின கேஸ்களை பார்த்தா எல்லாமே தொப்பி போட்ட மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? நீங்க ஏன் இப்படி கொடுத்தீங்க அவன்கிட்ட தள்ளி கேட்டா எனக்கு சொன்ன சில கதை அவன் தொப்பிய தாடிய கடனை ஏமாந்துட்டு சொல்றாரு. நடக்குதா இல்லையா சகோதரர்களுக்கு? எத்தனை இடத்துல கொடுக்கல் வாங்கலாம் மோசமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்க சமுதாயம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரோட பேசிக்கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு 7 லட்சம் தள்ளிய 2 வருஷம் இழுத்து அடிக்கிறான், இன்னும் தரல. அவனுக்கு வசதி இருக்குது, குடும்பத்தோட உங்களாவும் போயிட்டு வந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே 7 லட்சம் தள்ளி 2 வருஷமா இழுத்து அடிக்கிறான்னு சொல்றாரு. டைம்ல பேசுறான், அவன் என்னோட பேச போக்கல என்னமோ நான் அவனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி பேசுறான், பெரிய பேசி பேசுறான். 7 லட்சம் தள்ளி கொடுத்துக்கலாம் அப்படின்னு கடைசி என்ன தெரியுமா சொல்றாரு? ஆனா வாங்க சொன்னா முன்சப்ல நிக்கிறானே, வந்து வாங்க சொன்னா முன்சப்ல நிக்கிறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னாங்க, முஸ்லிம் என்ற பேரைக்கும் இஸ்லாம் என்று காட்டிக் கொள்வாங்க, இஸ்லாம் எடுத்து முன்னால பேர்ல போட்டு பதம் காட்டுவாங்க. ஆனால் முஸ்லிம் கிட்ட என்ன தன்மை இருக்கணுமோ அந்த தன்மை இருக்காது. இது கியாமத் அடையாளம் தோன்றது. அந்த காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? தொடர்ந்து சொன்னாங்க, குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழிக்காக வேண்டி வந்த குர்ஆன். அந்த குர்ஆன் வெறுமனே எழுத்து வடிவமாகத்தான் இருக்கும். எப்படி சஹாபாக்கள் நல்லடியார்கள் நல்ல மக்கள் அந்த குர்ஆன் என்று பதிப்பினை பெற்று நேர்வழி அடைஞ்சாங்களோ அத மாதிரி எங்களோட மக்கள் நேர்வழி அடைய மாட்டாங்க. இது கியாமத் நாள் அடையாளம். குர்ஆன் எங்களோட முன்னாலதான் நிற்குது. எத்தனை பேருக்கு அந்த குர்ஆனை பத்தி தெரியும்? எத்தனை பேர் அந்த குர்ஆனை எப்போ ஓதினோம், எப்ப அந்த குர்ஆனை புடிச்சோம்? கண்ணியமானவர்களே அந்த காலத்துல வாழ்றோம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, மஸாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா. சொன்னாங்க அந்த காலத்துல பள்ளிகள் எப்படி இருக்கும்டா, பெரிய பெரிய பள்ளிகள். இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கணும், பிச்சம் தூரம் போகுது, கொலப்புள்ளுக்கே நாங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி எல்லா பள்ளிகளும் மாடி கணக்குல 2 தட்டு 3 தட்டு 4 தட்டு, சில பள்ளிகள் ஃபுல்லா ஏசி பண்ணி. கண்ணியமானவர்களே சஹாபாக்களுக்கு இப்படி பள்ளி இருக்கல. அவங்களோட பள்ளிகள்ல செவர் வந்து வெறும் ஓலைகளாக இருந்துச்சு, மண்ணாக இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் கிட்ட கையேந்து கேட்டா அல்லாஹ் உடனே மலக்குமாரர்களையும் உதவி செஞ்சாங்க. இது சஹாபாக்களோட தக்க சகோதரர்களே. இன்றைக்கு எங்களோட பள்ளிகள் எல்லாம் பெருசாகி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது பள்ளிகள் எல்லாம் பெரிய பெரிய பள்ளிகளாக மாறும். ஆனா அந்த பள்ளியால எப்படி ஒரு மனுஷனுக்கு நேர்வழி கிடைக்கணுமோ அந்த நேர்வழி கிடைக்காது. பள்ளி மட்டும் பெருசாக போகும். அது என்ன அல்லாஹ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. எப்படி யகூதிகள் நஸ்ரானிகள் அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை அவங்களோட சர்ச்சை எப்படி செலவழிச்சு அலங்கரிப்பாங்களோ அத மாதிரி பள்ளியை நல்லா அலங்கரிப்பாங்க, லைட்ட போட்டு அலங்கரிப்பாங்க. ஆனா அந்த பள்ளிக்கு பள்ளியால என்ன நோக்கமோ அந்த நோக்கம் மனிதர்களுக்கு கிடைக்காது. ஜும்மாக்கு பாக்குற கிரௌட எங்களுக்கு ஒரு நாள் ஏனே 5 தொழுகையில பார்க்கவே இல்லை. இதுக்கு இந்த ஹதீஸுக்கு இன்னொரு இடத்துல அர்த்தம் சொல்றதாக இருந்தார். பள்ளி என்றால் அல்லாஹ்வை சுஜூத் செய்யற இடம். அல்லாஹ்வை சுஜூத் செய்யற இடம் என்றால் எவ்வளவு புனிதமான இடமாக இருக்கணும். அல்லாஹ் கிட்ட கையேந்தி நாங்க எவ்வளவு துவா கேட்டாலும் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள். இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க, அந்த காலத்துல பில்டிங்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக மாறணும். பெரிய பெரிய பில்டிங்கள் கட்டுவான மக்கள். இதெல்லாம் கியாமத் நாளுடைய பின் அடையாளங்கள். சகோதரர்களை எல்லாம் சொல்ல வாரா நாங்க அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய காலம். சஹாபாக்களை பார்த்து எந்த காலத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களோ, எந்த காலம் ஒரு காலம் வரும் எப்படி ஒரு நெருப்பு கங்க கையில வைக்கிற கஷ்டமோ ஏழுமா, நெருப்பு கங்கு கையில வைக்கலுமா, கொஞ்சம் நெருப்பு சூடே கொஞ்சம் கைக்கு பட்டுச்சுன்னா கை வெந்து போகுது. கண்ணியமானவர்களே சொன்னாங்க, எப்படி அதை வைக்கிறது கஷ்டமோ அதை விட கஷ்டமாக இருக்கும் அந்த காலத்துல அல்லாஹ்வை பயந்து வாழ்றது. அப்படியாப்பட்ட காலத்துல சகோதரர்களே நானும் நீங்களும் பேஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பயப்படுறதுக்கு நேரம் வந்து விட்டது. அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு நேரம் வந்து விட்டது. எந்த நேரத்தை பார்த்து, எந்த நிலைமைகளை பார்த்து அல்லாஹ் சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எச்சரித்தாங்களோ அந்த காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸ சொல்லி காட்டின கியாமத் நாள் நெருங்கும் பொழுது எப்படி நிலைமைகள் மாறும் என்று சொன்னால், இஹ்வானுல் அலானியா அஅதாஉ ஸரீரா, வெளியால பாக்குறதுக்கு நண்பன் மாதிரி இருப்பாங்க, வெளியால பாக்குறதுக்கு கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, வெளியால பாக்குறதுக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க, வெளியால பாக்குறதுக்கு ஒரு சகோதரனை போல இருப்பாங்க. ஆனா உள்ளுக்கால பயங்கரமான சதிகள் செய்வாங்க. நடக்குதா இல்லையா? எவ்வளவு நம்பினாரு கூட்டாளிய, எவ்வளவு நம்பினாரு, எவ்வளவு மோசமான வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களை, இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது லா தத்தி ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது நேரங்கள் சுருக்கமாக ஆகும், நேரம் சுருக்கமாக ஆக்கப்படும். நடக்குதே இல்லையா? இந்த ஜும்மா வாரம் நாங்க பேசிக்கொண்டோம், இப்பதான் 3 கிழமை ஜும்மா சொல்லுந்த மாதிரி பாருங்களேன். அடுத்த ஜும்மா வந்துட்டு 2015 இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்கிறது. டிசம்பர் போன நியூ இயருக்கு நான் எங்க ட்ரிப் போனோம், இப்பதான் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பேசுறோமா இல்லையா? நாங்கள் நோம்பு வரப்போல பேசுவோமா இல்லையா? இப்பதான் நோம்பு பிடிச்ச மாதிரி இருக்குது. பாருங்களேன், அடுத்த நோம்பு வந்துட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வருஷம் ஒரு மாசம் மாதிரி ஆகும். கியாமத் நாள் இருக்கும் போது நேரத்துடைய பரக்கத் எடுப்பட்டு விடும். ஒரு மாசம் ஒரு கிழமைய மாதிரி ஆகும், ஒரு கிழமை ஒரு நாள் மாதிரி ஆகும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்து மாதிரி ஆகும். சகோதரர், இவரை தொழுதுட்டு வருவோம், கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல அடுத்த பாங்கு சொல்ற மாதிரி அசருக்கு பாங்கு சொல்லப்படும். ஆனா முன்னால் இருந்தவங்களுக்கு எப்படி எல்லாம் நேரத்துல பரக்கத் செய்யப்பட்டுச்சு தெரியுமா? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம், 55 வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கிதாப் எழுதிட்டு போயிருக்கிறாங்க. 55 வருஷத்துக்கு 1000 கிதாப். சகோதரர்களே, அந்த 1000த்துல ஒரு 50 அல்லது 100 சரி எங்கட வாழ்நாள் எங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு அவ்வளவு விசாலமான விளக்கம் உள்ள கிதாபுகளை எழுதிட்டு பேசுகிறாங்க. எவ்வளவு நேரத்துல பரக்கத்துன்னு பாருங்க. அரபு மதரசாக்கள்ல குர்ஆனுக்கு ஒரு விரிவுரை படிச்சு கொடுத்தாங்க, ஜலாலைன்னு சொல்லி, தஃப்சீருல் ஜலாலை. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த குர்ஆனுடைய 15 ஜுஸுக்கு விரிவுரை எழுதினாங்க, ஷரஹ் எழுதினாங்க. எப்படி விரிவுரை எழுதினாங்க தெரியுமா? 15 ஜுஸுக்கு வெறும் 40 நாட்கள் எடுத்தாங்க எழுதி முடிக்க. இன்னைக்கு நாங்க மதரசால அந்த கிதாப 3 வருஷம் ஓதுறோம், ஓதி முடிக்கல. 3 வருஷம் ஓதினாலும் அவசரமாக ஓதினாலும் எங்களால ஓதி முடிக்கல. ஆனா 40 நாள்ல அந்த குழு குர்ஆனுக்கும் 15 ஜுஸுக்கும் அவரு விளக்கத்தில் எடுத்து வைக்கிறார். நேரத்தில் எப்படி விளக்கத்தில் பாரு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்படி எப்படி நேரத்துல பரக்கத் எடுப்பாரு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது லா யஜிதுன இமாமன் யுஸல்லி பிஹிம், தொழுகிறதுக்கு இமாம் இருக்க மாட்டாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுகிறதுக்கு இமாம் இருக்க மாட்டாங்க. விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 5 நேரம் தாங்க சொல்லப்படுவது, பள்ளியில இமாம் தொழுவிக்கிறாரு, நாங்கெல்லாம் ஜமாத்துக்கு வந்து சேர முயற்சி செய்வோம். சப்போஸ் எங்களுக்கு அந்த ஜமாத் மிஸ் ஆகிட்டு வைங்களே, அவங்க ஜமாத் மிஸ் ஆகிட்டு பள்ளியில அதுல தொழுவிச்சது மிஸ் ஆகிட்டு, அப்ப இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற முறை என்ன? அப்ப நீங்க பின்னால் இருந்து தொழணும். ஜமாத் முடிஞ்சுட்டு நீங்க 2 பேராக இருந்தாலும் நீங்க ஜமாத் நடத்துங்க. இஸ்லாம் சொல்லுது. ஜமாத்துடைய சிறப்பு தனிய தொழுவதை விட 27 மடங்கு பெருகு. ஹதீஸ்ல வந்து இருக்குது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, இப்படி நடக்க போக்கல. தனிய நாங்க தொழணும், 2 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம். எங்களோட பள்ளிகள் எப்ப ஜமாத்த நாங்க சொல்லுவோம்? 2வது சொல்லுகிறது. எப்ப சொல்லுவோம் ஜமாத்தா? எங்களுக்கு ஒரு மௌலவி வந்து கிடைக்கும், அல்லது அதுல கொஞ்சம் லேட் ஆகி வரணும். ஒரு ஆபீஸ் வந்து வந்தா அவரை முன்னுக்கு போட்டு தொழுவிச்சு நாங்க பின்னால் இருந்து சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொழுற ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கட்டாயமா நாங்க தொழுற அந்த தொழுகையை தொழுவிக்கிறதுக்கு ஒரு மௌலவி தேவையில்ல, ஒரு ஆபீஸ் தேவையில்ல, முஸ்லிமாக இருந்தா போதும்.
இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இன்னைக்கு சகோதரர்களே? எனக்கு சரியா தொழுவிக்க தெரியும். மகரிபுக்கு லேட்டா வந்துட்டோம், நாங்க ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறோம். அந்த 5 பேர் 6 பேர்ல சகோதரர்களே ஒரு பொதுமகனாக இருக்கிற எத்தனை பேருக்கு தைரியம் இன்னைக்கு நான் முன்னால வந்து சொல்லுவேன், எனக்கு சூறா பாத்தியா சரியா ஓத தெரியும், எனக்கு அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன சூறாக்கள் சரியா ஓத தெரியும் என்ற தைரியத்தில் எத்தனை பேர் முன்னுக்கு வந்து சொல்லுவோம்? இதைத்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது இஸ்லாமில் இருந்த மக்கள் எந்த அளவுக்கு தூரமாகுவாங்கன்னா 5 நேரம் கட்டாயமா சொல்ல வேண்டிய அந்த தொழுகை, அந்த தொழுகை தொழுவிக்கு ஒரு புள்ள வைக்க மாட்டாங்க. அதுக்கு மௌலவியுண்டே தேவை, அதுக்கு குர்ஆன பாடமாகி ஆபிஸுண்டே தேவை. அந்த வருஷம் தொழுகிறீங்களே, சூரா பாத்தியா ஓதி தொழிக்க தெரியாவா? சிந்திக்கணும் சகோதரர்களே. கியாமத் நாள் நெருங்கும் போது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்தை விட்டு மக்கள் மிச்சம் தூரமா பேசிக் கொண்டிருப்பாங்க. ஒரு இஸ்லாத்துடைய சின்ன சட்டம் சரி தெரியா? எத்தனை பேருக்கு எதிரில் தயமம் செய்ய தெரியும் சொல்லுங்க பாப்போம். சகோதரர்களே, இஸ்லாத்துல ஒரு உதவிக்கு ஒரு எங்க சரி பெண்டேஜ் ஒன்று கட்டிக்கிறோம், மொழி அடிக்கல, ஒரு கட்டாயம் தண்ணி பட வேண்டிய இடத்துக்கு தண்ணி பண்றதுக்கு இல்ல. அது இந்த டைம்ல நாங்க மண்ணால தயமம் செய்யும். எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர்கள்? எத்தனை பேருக்கு எதிரில தெரியும் சரியா தக்பீர் எப்படி கேட்டோம்? 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் அல்லாஹ்வை தொழுதிக்கிறாரு, இன்னும் தக்பீர் கட்ட தெரியா? எங்க கைக்கணும் என்று தெரியா? போக்கல எப்படி காலிக்கணும் அது தெரியா? இது எல்லாத்துக்கும் மேல எத்தனை வருஷம் சூரா பாத்தியாவை வாயால ஓதிக்கிறார். எப்ப தக்பீர் கட்டினாலும் எங்களுக்கு தெரியும், சுன்னத்தாக இருந்தாலும் சரி பரதான தொழுகையா இருந்தாலும் சரி சூரா பாத்தியா ஓதுறது கட்டாயம். இந்த சூரா பாத்தியா ஓதி அல்லாவோட பேசுறாரு தொழுகையில. தொழுகா என்ன? அல்லாவோட நான் என் லார்டோட என் காடோட என் எஜமானனோட நான் டிரெக்டா பேசுறேன். இதுதான் தொழுகை. கண்ணியமானவர்களை தொழுகிறாரு, 40 வருஷம் தொழுஞ்சிக்கிறாரு, 40 வருஷம் 5 நேரம் கட்டாயம் தொழுந்து எத்தனை சூரா பாத்தியா ஓதிக்கிறாரு. இது வரைக்கும் மாலிக் யௌமித்தீன் என்ற அர்த்தம் தெரியாது. அல்லாஹ்வோட பேசுறாரா? அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாமே பேசுறாரு. சகோதரர்களை சிந்திக்கணுமா இல்லையா? ரப்போட நாங்க பேசுறோம், எவ்வளவு பெரிய எஜமானோட பேசுறோம், முழு உலகத்தை ஆட்சி செய்யறவனோட பேசுறோம். தொழுகையில என்ன பேசுறோம் தெரியாமலே பேசுறோம். எத்தனை பேருக்கு என்ன அர்த்தம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு விடுத்தம் ஈயாக்க நாமது வையாக்க நஸ்தீன் வாயால ஓதிட்டு இது வரைக்கும் ஈயாக்க நாமது வையாக்க நஸ்தீன் என்றா என்ன அர்த்தம் தெரியும்? அல்லாஹ்வோட பேசுறாரா? என்ன பேசுறீங்க? பேசுறது என்னன்னே தெரியாம பேசுறாங்க. எவ்வளவு பெரிய துவா சகோதரர்களே. எத்தனை பேருக்கு அந்த அர்த்தம் தெரியும்? குர்ஆன்களுக்கு போத வாசிக்க தெரியாது. இன்றைக்கு ஹஜ்ரத் மார் இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாவா? நான் ஒவ்வொரு விடுத்தமும் சூரா பாத்தியா ஓதுறேன், எனக்கு இது அர்த்தத்தை சொல்லிட்டாங்க, என்ன ரப்போட பேசுறேன், என்ன பேசுறேன் தெரியாம பேசுறேன். எவ்வளவு பேர் தெரியாம புதுசா ஒரு பிசினஸ் நுழையும். திடீர்னு வாப்பா மவுத்து வாப்போட பிசினஸ் எடுத்து செய்யணும் மகா. இன்னைக்கு பார்த்தா மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகா செஞ்சு கொண்டு போறாரு. சின்ன உத்தரா பஜாருக்கு வராரு, கொஞ்ச நாள்ல பார்த்தா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ற உத்தரா மாறுறாரு. எப்படி படிக்கிறாரு? இதெல்லாம் எப்படி தெரிய வருது? சூரா பாத்தியா அர்த்தத்தை படிக்க இல்லாததுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அர்த்தத்தை விட்டு சூரா பாத்தியா சரியா ஓத தெரியாது எத்தனையோ பேர். அல்லாஹ் பாதுகாப்பு. காரணம் சொல்ல எங்களுக்கு குர்ஆன் தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் கண் இல்லாதவங்க குர்ஆனை பாதுகாத்து முடிக்கிறாங்க. கண் பார்வை இல்ல, குர்ஆன் பாதுகாப்பு ஹாஃபிஸா எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, எங்க நாட்டில் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. ஒரு வியாபாரத்தை படிக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ் படிக்கிறதுக்கு ஆரம்பத்துல முன்னுக்கு வாரம் முன்பு விலங்கு இல்ல, என்ன செய்யற விளக்கம் இல்ல. இம்போர்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர், டியூட்டி என்னன்னு தெரியும், அவர்கிட்ட சாமனத்துக்கு இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் சீக்கின்னு தெரியும், ஒன்றும் தெரியும். கொஞ்ச நாள்ல பார்த்தா மார்க்கெட்ல அவர் தான் தப்புல நிக்கிறார். அதை எப்படி மார்க்கெட்ல தப்புல நிக்கிறார்? அவர் தான் வியாபாரத்துல எப்படி படிச்சாரு? கண்ணியமானவர்களே, பலகீனம், எங்களோட பலகீனம் தான் காரணம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் கியாமத் நாள் அடையாளம். மக்கள் இப்படி இஸ்லாத்தை விட்டும் தூரமாக போவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, கியாமத் நாள் ஒரு அடையாளம், ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். சொன்னாங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது கல்ஃப் கண்ட்ரிஸ் தானே, அரபு நாடுகள் பொதுவாக எனக்கு தெரியும், போயிட்டு வரவங்களுக்கு தெரியும், அது எப்பவுமே பாலைவனம் நடந்த நாடு, டெசர்ட் இருக்கக்கூடிய நாடு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது எப்படி நடக்கும் தெரியுமா? செயற்கையான ஆறுகள் அங்கு ஓடும். நடக்குதா இல்லையா? இந்த கட்டாருக்கு போனவங்களுக்கு தெரியும்,
துபாய்க்கு போனவங்களுக்கு தெரியும், பஹ்ரைனுக்கு போனவங்களுக்கு தெரியும். செயற்கையான ஆறுகளோடு அங்க அரபு நாடுகள்ல மரங்கள் பெருசா வளராது. சொன்னால கியாமத் நாள் நெருங்கும் பொழுது அங்க செயற்கையாக, இயற்கையாக இல்ல, நேச்சுரலா இல்ல, செயற்கையாக அங்க மரங்கள் உருவாக்குவாங்க. கிட்டத்தட்ட துபாயில ஒரு பாக்கம் திறந்திருக்கிறாங்க. வேர்ல்ட்லே அதிகமான மரம் அதுலதான் இருக்குது. என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்குது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் நெருங்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். சகோதரர்களே, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பின் அடையாளங்கள். அந்த அடையாளத்துடைய காலத்துல தான் நாங்க வாங்கி கொண்டிருக்கிறோம். சில பெரிய அடையாளங்களை சொன்னாங்க கியாமத் நாளுக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வாரது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு ரமதான்ல 2 கிரகணம் ஏற்படும். சூரிய கிரகணம் உண்டும், சந்திர கிரகணம் உண்டும். இந்த 2 கிரகணமும் ஒரு ரமதான் ஏற்படும். அதுக்கு பின்னால்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவாங்க. அது எப்படி வருவாங்க, எவ்வளவு காலத்துக்கு பிறகு வருவாங்க என்றது இல்லை. ஆனால் ரமதான்ல 2 கிரகணம், அந்த கிரகணத்துக்கு பின்னால வருவாங்க. அதுவும் எப்படி வருவாங்கன்னா, உலகத்துல முழு முஸ்லிம்களுக்கும் ஒரு அமீர் இருப்பாரு. அந்த அமீர் வஃபாத் ஆகுவாரு. அந்த அமீர் வஃபாத் ஆனதுக்கு பின்னால முழு உலக மனிதர்களும் முஸ்லிம்களும் ஒரு அமீரை தேடிக்கொண்டிருப்பாங்க, ஒரு கலீஃபாவை தேடிக்கொண்டிருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சு கொண்டிருக்க போகல, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையில இருக்க போகல ஒரு சத்தம் வரும். ஒரு சத்தம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த சத்தத்தை கேட்பாங்க. என்ன சத்தம்? இவர் தான் மஹ்தி, அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருக்கிறார். முஸ்லிம்களே, நீங்க போயிட்டு அவரோட பையத் செஞ்சுக்கோங்க. கண்ணியமானவர்களே, இந்த சத்தம் வந்ததுக்கு பின்னால உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் புறத்திலிருந்தும் சேர்ந்து ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோட சேருவாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு அழகான ஒரு காலம், ஒரு நிம்மதியான ஒரு காலம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அந்த காலத்துல வெற்றியை தான் கொடுப்பாங்க. இந்த எங்களுக்கு எல்லாம் உள்ளத்துல சரியான கஷ்டம், கவலை, கண்ணால கண்ணீர் வருவது, எவ்வளவோ துவா செய்யறோம், எவ்வளவோ குனூத்துகள்ல துவா கேட்கிறோம். எங்க முஸ்லிம் சகோதரருக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படி அப்பாவி பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க. சில வீடியோ காட்சிகளை பார்க்க போல தாங்கிறது கேளாது, பார்த்து கொண்டிருக்க போலே கண்ணால தண்ணீர் வருது. இந்த பிள்ளைகள் என்ன அநியாயம் செஞ்சது, இந்த பெண்கள் என்ன அநியாயம் செஞ்சாங்க, முஸ்லிம்களால் இருப்பதற்காக வேண்டியே கொலை செய்யப்படுறாங்க என்று எங்களை உள்ளம் எவ்வளவு ஆத்திரப்படுவது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முஸ்லிம்களை தலை நிமிர்ந்து வாழ வச்சுதான் உலகத்துல வஃபாத்தாக்குவாங்க. இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் கீழே போட மாட்டான். அதோட மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால எவ்வளவு ஒரு அழகான காலம் ஏற்படும் என்றால், பல யுத்தங்கள் யஹூதிகளோடு செய்வாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு யுத்தம் துருக்கியில நடக்க இருக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு தான் குஸ்துன்துனியாவுடைய யுத்தம். குஸ்துன்துனியா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எப்படி அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பான் என்றா ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோட ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை சேர்ந்த 70,000 பேர் கலந்து கொள்வாங்க அந்த யுத்தத்துல. சகோதரர்களே, அந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் வரக்கூடாது, முஸ்லிம்கள் பலமானவர்கள் என்பதற்காக வேண்டி மக்கள் என்ன செய்வாங்கன்னா, கடல் பக்கமாக ஒரு பெரிய ஒரு காப்பையை கட்டுவாங்களாம். அதே போல தரப்பக்கமாக நுழையாமைக்கு அங்காலையும் பெரிய ஒரு காப்பையை கட்டுவாங்க. அந்த 2 காப்பைக்கும் பின்னால ஒரு பெரிய ஒரு வாயல் ஒன்றை கெட்டு, பெரிய ஒரு கேட் ஒன்றை கெஞ்சி அதுக்கு பின்னால மக்கள் இருப்பாங்க. சகோதரர்களை எங்களை முஸ்லிம் சகோதரர்கள் என்ன செய்வாங்க, சகோதரர்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்டிடம், அதை உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த முழு பெயரையும் உடைச்சு போட்டுருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுக்கிற பலத்தை பாருங்க. அடுத்த செவருக்கு நிற்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இதே வார்த்தை செவருக்கு விழுந்துரும். அடுத்த வாயிலுக்கு வருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை வாயில் புறப்பட்டு விடும். சகோதரர்களே, முஸ்லிம்கள் போயிட்டு அந்த யஹூதிகளை கொண்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இப்படி ஒரு பலம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுப்பார். மரம் பேசுமா முஸ்லிம்களோட? மரம் பேசும், மலைகள் பேசும். ஒரு ஹதீஸ்ல இருக்குது, எந்த அளவுக்கு மரம் பேசும் என்று சொன்னால், ஒரு எதிரி போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு கொள்வாராம்.
கண்ணியமானவர்களே, அந்த மரம் காட்டி கொடுக்குமா, அந்த மரம் சொல்லுமாம், யா முஸ்லிம் யா அப்துல்லாஹ் அதுவும் கல்வி தஆல ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு. கண்ணியமானவர்களே, மரம் சொல்லுமாம், ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, ஓண்ட ஒரு எதிரி எனக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறான், வந்து அவனை கொண்டு விடு கொண்டு விடு. அந்த மரம் பேசுமாம். சகோதரர்களே, மலைகள் காட்டி கொடுக்குமாம், எனக்கு பின்னால் இப்படி ஒளிஞ்சிருக்கிறாங்க, நீங்க வந்து அவங்களை கொலை செஞ்சிடுங்க. இப்படி ஒரு அழகான ஒரு காலத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க எல்லாம் கவலைப்படுறோம், இப்படி துன்பங்கள் நடக்குது, முஸ்லிம்களுக்கு ஒரு முடிவு வந்து இறங்காதா, இப்படித்தானா முஸ்லிம்கள் எங்களாலும் நீக்க போறாங்க, இப்ப நாங்க தலை நிமிர்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தித்தான் முஸ்லிம்களுடைய பரம்பரை இல்லாமல் ஆக்குவாங்க. ஒரு நாளும் அல்லாஹ் இஸ்லாத்தை கீழே போட மாட்டான். இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால மக்கள் கனிமத் பொருட்களை புரட்டி கொண்டு இருப்பாங்க. புரட்டி கொண்டு இருக்க போக்குல தான் ஒரு சட்டம் வரும், இதோ தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்களை கூட்டிக் கொண்டு அதுக்கு பிறகு தஜ்ஜாலுடைய இடத்துக்கு போவாங்க. தஜ்ஜாலால பல ஃபித்னாக்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு தஜ்ஜாலை பத்தி சொல்லிட்டு தான் பேசிக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமானவர், பல பிரச்சனைகளை செய்வாங்க. தஜ்ஜால் வாரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல வளமையாக பெய்ய வேண்டிய மழை 3% தான் பெய்யுமா. அவன் வாரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால வளமையா பெய்ய வேண்டிய மழை 3% தான் பெய்யுமா. தஜ்ஜால் வார வருஷம் உலகத்துல மழையே இருக்காதாம், அவ்வளவு பஞ்சமாக இருக்கும் எல்லா இடத்துல. கண்ணியமானவர்களே, கூட்டத்தார்கள்ட்ட வந்து முஸ்லிம்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, மலையை பொழிய வச்சு காட்டுற உடனே மலையை குறிச்சு காட்டுவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் பலகீனமானவன் தஜ்ஜாலை புதிலமாக்கிக் கொள்வான். அவன் யோசிப்பான், மலையை பொழிய வச்சு காட்டுறானே, ஒரு வருஷம் நாங்க மழை இல்லாம இருக்கிறோம், எப்படி மலையை பொழிய வச்சு காட்டினான். ஈமான் பலகீனமானவன் மாற்றிக் கொள்வார். ஒரு ஹதீஸை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் வலது புறத்துல ஒரு சொர்க்கம் இருக்கும், அவன் இடது புறத்துல ஒரு நரகம் இருக்கும். அவன் யாரை தூக்கி சொர்க்கத்துக்கு போடுறானோ அது நரகமாக மாறும், அவன் யாரை தூக்கி நரகத்துக்கு போடுறானோ அது சொர்க்கமாக மாறும். கண்ணியமானவர்களே, அவனுடைய நெத்தியில காபிருந்து அடிச்சிருக்கும், ஆனால் அதை வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஈமான் உறுதியானவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அதை காட்டுவான். ஈமான் பலகீனமானவன் அதை நம்பி அவன் தூக்கி அவன் சொர்க்கத்துல போடுவான், அது நரகமாக மாறிவிடும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பல அசூழியங்கள் தஜ்ஜால் செய்வார். பல இடங்கள்ல அவன் பட்டாளத்தை போட்டு பல பிரச்சனைகளை செய்வார். அதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் எங்களோட ஒரு முஸ்லிம் சகோதரருடைய சம்பவம். அந்த டைம்ல தஜ்ஜாலுடைய பட்டாளத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதரர் கேட்பாங்க, நீ எங்க போறாய்? அந்த முஸ்லிம் சகோதரர் சொல்லுவானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பொய்யன் உலகத்துக்கு வந்து இருக்கிறான், அந்த தஜ்ஜால் வந்து இருக்கிறான், அவனை கொல்ல நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். கண்ணியமானவர்களை, கூட்டத்தார்கள் அந்த வாலிபனை கொண்டு போய் தஜ்ஜாலுக்கு முன்னால நிறுத்துவாங்க, உங்களை கொல்ல வந்திருக்கிறானா. அந்த வாலிபன் தஜ்ஜால் விசாரிப்பான். அந்த வாலிபன் சொல்லுவான், நீ தான் அந்த பொய்யன், உனே கொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன், தைரியமாக சொல்லுவான். அவ்வளவு பலம் இருந்தும் அவ்வளவு தஜ்ஜாலுடைய அசூழியங்களுக்கு கூடியும் அதுக்கு முன்னால் அந்த வாலிபன் சொல்லுவான், உனே கொல்லத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சகோதரர்களை, ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, அந்த தஜ்ஜால் அந்த வாலிபனை எப்படி எல்லாம் துன்புறுத்தலுமோ குத்தி அந்த வாலிபனுடைய அந்த எல்லா பக்கத்தாலும் அந்த வாலிபனுக்கு குத்தி அவனை நோயில செஞ்சுட்டு அது அப்படியே இல்லாமல் ஆக்கி அவன் அப்படியே சரியான நிலைமைக்கு மறுவ மீட்டிட்டு கேட்பானா, மறுபடி என்ன இப்ப ஈமான் கொள்றியா, உனக்கு எவ்வளவு எல்லாம் நோவின நந்துட்டு இன்றைக்கு நான் உனைய திருப்பி சரியான நிலைமைக்கு மாத்திட்டேன், என்னை ஈமான் கொள்றியா. அந்த வாலிபன் சொல்லுவானா, எனக்கு இன்னும் உறுதியாகிட்டு நீத்தான் அந்த நெஞ்சா. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால் இந்த வாலிபனை 2 துண்டாக வெட்டுவானா. 2 துண்டாக வெட்டி நடுவால நடந்து வந்து அந்த 2 உடம்பையும் சேர்ப்பானா. 2 துண்டையும் சேர்த்து கேட்பானா, நவத்தூமி இப்பனே ஈமான் கொள்றியா. இந்த வாலிபன் சகோதரர்களை ஈமான் உறுதியை பாருங்க. அந்த வாலிபன் சொல்லுவாரா, எனக்கு இன்னும் உறுதியாக நீந்தான் அந்த தஜ்ஜால். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன என்ன டெஸ்ட வச்சானோ, எந்த சோதனையை வச்சானோ அதுல இருந்து இந்த வாலிபன் வெற்றி பெற்று விட்டான். அந்த வாலிபன் சொல்லுவானா, இதுக்கு பிறகு உனக்கு என்னை ஒன்றும் செய்யலாம், என்னை ஈமான் உறுதியாக இருக்குது. கண்ணியமானவர்களை, வால் எடுத்து அவனுடைய கலத்தை வெட்ட பார்ப்பானா, அல்லாஹ் அந்த வாலிபனுடைய களத்தை செம்பாக மாற்றிடுவான், ஒன்றும் செய்யலாம போகும் அந்த வாலிபனை. கடைசியாக என்ன செய்வான், அந்த வாலிபனை தூக்கி தஜ்ஜால் அவன் நரகத்துல போடுவான், அந்த நரகம் சொர்க்கமாக மாறிடும். இந்த ஹதீஸ் அறிவிச்சது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா அஸமுன்
நாசி ஷஹாதத்தன் இந்த ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கிட்ட எத்தனையோ ஷஹீதுகள் யுத்தத்துல ஷஹீதா இருப்பாங்க. எல்லா ஷஹீதை விடவும் பெரிய ஷஹாதத்துடைய அந்த அடைஞ்சவர் இந்த தஜ்ஜாலோட சண்டை பிடிச்சி வச்சுறாங்க இந்த வாலிபன் தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்கள், இப்படி தஜ்ஜாலுடைய அக்கூலியங்கள் கூடிக்கொண்டிருக்க போகத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்குவாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், உலகத்துல இருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்குவாங்க? திமிஷ்க்ல ஜாமி மஸ்ஜிதுல் உமவின் ஒரு பள்ளி, அதுல ஒரு மினாரா. அந்த மினாராவுக்கு 2 மலக்குமார்களுடைய தோல் பட்டைகளை பிடிச்சு கொண்டு இறங்குவாங்க. அந்த மினாரால இருந்து பள்ளிக்கு இறங்குறதுக்கு அவங்களுக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அதால இறங்குவாங்க. சுபஹ் டைம்ல இறங்குவாங்க. இகாமத் சொல்லப்பட்டு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு ரெடியாக இருப்பாங்க. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், தொழுகைக்கு சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இகாமத் சொல்லப்பட்டது உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கின போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வயின் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன் நபிஹி கப்ல மௌத்தி. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வந்த போது அதிகமான கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸை பார்த்தா எங்க பார்த்தாலும் ஜீசஸ் ஜீசஸ் சொல்லி எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டியனுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததோட தஜ்ஜால் உப்பு கரையிற மாதிரி கரைய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஜ்ஜாலுடைய முடிவை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கையில தான் வச்சிருக்கிறான். லுத் என்ற இடம் இன்றைக்கு இஸ்ரேல்ல ஏர்போர்ட் இருக்குது. அந்த இடத்தை நாங்களும் போயிட்டு பார்த்தோம். கண்ணியமானவர்களை, அந்த இடத்துல வச்சு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. கொலை செஞ்சுட்டு அவங்களோட வால்ல காட்டுவாங்களாம் ரத்தத்தை, இதோ நான் தஜ்ஜாலை கொலை செஞ்சு விட்டேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சில விஷயங்கள் விரிவாக பேசணும், நேரம் இடம் கொடுத்தது இல்ல. இதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவானா, நான் இப்போ ஒரு படைப்பினத்தை அனுப்ப போறேன், நீங்க எல்லாம் மலைகளுக்கு போயிட்டு ஒதுங்கிக்கோங்க, தூர் என்ற மலைக்கு போங்க, உங்களோட மக்களை கூட்டிக் கொண்டு போங்க. ஏண்டா அந்த கூட்டத்தார்களோடு உங்களுக்கு சமாளிக்கலாம். பயங்கரமான ஒரு ஆள்தான் அவங்க யாரு? அவங்க தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பல பிரச்சனைகள் செய்வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் பயங்கரமான பித்னாக்கள் உண்டாகும். ஷாம்ல இருக்கு, ஜோர்டன்ல இருக்குது புஹைரா சப்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிருவாங்களாம். அதே கிதாபுகள்ல வருது, சின்ன மனிதர்களாக இருப்பாங்க, ஆனா செய்யற அத்தூழியம் பெரிய வசூலியெல்லாம் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களோட ஏதாவது சொல்லி மலைகளுக்கு போயிட்டு ஒதுங்கி கொள்ளுவாங்க. இதுக்கு பிறகு இவங்க நினைப்பாங்க, நாங்க மனிதர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்டோம், இன்றைக்கு துணியா எங்க கையில தான் இருக்குது என்று சொல்லி பக்கல்னா மண்பில் அறுது உனக்கு சொல்லு மண்பில் சமா, பூமியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொலை செஞ்சாச்சு, இப்ப நான் வானத்துல இருக்கிற மலக்குமார்களை கொலை செய்வோம் என்று சொல்லி அவங்களுடைய அம்புகளை வானத்துக்கு ஏவுவாங்களாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவினுக்கு படிக்கு அந்த அம்புகள் அப்படியே திரும்பி எல்லா மனிதர்களுடைய அவங்களே தலையில பட்டு அந்த மனிதர்களுடைய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோட முடிச்சிருவாங்க. சில ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்குது, அவங்க யஜூஜ் மாஜூஜ் செஞ்ச அட்டூழியங்கள், அவங்க பாவிச்சுட்டு விட்டுட்டு போன சாமனங்களை முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 7 வருஷம் எரிப்பாங்களா, எரிச்சு முடியலாம போவாங்க. அவ்வளவு கித்னாக்கள் துனியால செஞ்சுட்டு போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலை இறக்குவான், அந்த மலையோட தான் அந்த விஷயங்கள் அப்படியே இல்லாம போகும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ஒரு வரக்கத்தான ஒரு காலத்தை முஸ்லிம்களுக்கு, அந்த காலம் எப்படி வரக்கத்தான காலம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்ஸலஹா. பூமியிலிருந்து தங்கம் வெளியாகுமா? மனிதர்கள் தங்கம் யூஸ் பண்ணுவாங்க, பூமியிலிருந்து தங்கம் மக்களுக்கு. அந்த காலத்துல ஜகாத் கொடுக்கிறவரு ஜகாத்தை கொண்டு போயிட்டு ஆள் பேசுவாராம், ஜகாத்தை கொடுக்க ஆட்கள் இல்லையே, எல்லாமே ஜகாத்தை கொடுக்கிற மக்களாகத்தான் இருப்பாங்க. ஜகாத் எடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஜகாத்தை கொடுப்பாராம், அவர் சொல்லுவாராம், எனக்கு இன்றைக்கு தேவையே இல்லை, நீங்க நேற்று கொண்டாந்து நான் எடுத்துப்பேன், எனக்கு இன்றைக்கு இது தேவையில்லை. அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தான ஒரு காலம். ஒரு மாதளப்பழம், ஒரு பொமக்ரேனட், இதை வச்சு ஒரு முழு குடும்பமே சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு பரக்கத்தாக இருக்கும். சில கிதாபுகள்ல இருக்குது, அந்த மாதளப்பழம் தோலால ஒரு குடும்பத்துக்கு கொலை செஞ்சு கொள்ளுமா, கொலை இதுல இருந்து என்ன தேடிக் கொள்றதுக்காக வேண்டும். அவ்வளவு வரக்கத்தாக இருக்கும். ஒரு மாட்டுல இருந்து பால் கரைக்கினா அல்ல எவ்வளவு வரக்க கொடுப்பாங்க சொன்னா, அந்த பாலை வச்சு ஒரு கூட்டத்தார்களே குடிப்பாங்களாம்.
கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி ஒரு அழகான நிம்மதியான ஒரு காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் வாழ்ந்து அவங்க மௌத்தா பேசுவாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தையும் அல்லாஹ் மதீனால அவங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தால அடக்கப்படுவாங்க. இதுக்கு பின்னால சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புகை அனுப்புவான். குர்ஆன்ல மத சொல்லி காட்டுறான், அந்த புகை முஸ்லிம்கள் அதை மோதாங்கன்னு சொன்னா வெறுமனே ஒரு கற்கள் மாதிரி ஒன்று தான் வரும். இதே காபிர்கள் அந்த புகையை மோதுட்டாங்கன்னா அவங்களோட பின்புறத்தால அது வெளியாகுமா. அல்லாஹ் அவ்வளவு கஷ்டங்களை காபிரை கொடுத்து முஸ்லிம்களை அல்லாஹ் எப்பயுமே உயர்த்தி கொண்டிருப்பான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சஃபா மலையில இருந்து ஒரு மிருகத்தை அனுப்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல மத சொல்லி காட்டுறான், வைதா வகால் கௌலு அலைஹிம் அக்ரஜ்னா லஹும் தாத்தம் மினல் அர்தி துகல்லிமுஹும் அன்ன الناس كانوا بآياتنا لا يؤمنون. அல்லாஹ் ஒரு மிருகத்தை அனுப்புவான். அதால சில சேதங்கள் உண்டாகும். அதுக்கு பின்னால சூரியன் எந்த நாளும் அல்லாஹ்வின் அனுமதி கேட்கும். சூரியன் அனுமதி கேட்கும். கிழக்கில் இருந்து உதிக்கிறதுக்கு நான் மேற்கில் இருந்து உதிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுவான் சூரியனுக்கு, இதுக்கு பின்னால நீங்க மேற்கில் இருந்து உதிங்க, அடுத்த பக்கமாக உதிங்க. அதோட தௌபாவுடைய வாயில்கள் மூடிப்பட்டு இருக்கிறோம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நிலைமைகள் இப்படி இருக்க அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பரம்பரை எப்படி இல்லாமலாக்குவான் தெரியுமா? ஒரு சென்ட்ரல் காத்து கொண்டு இல்லாமக்குவான். ஷாம் பக்கத்திலிருந்து ஒரு காத்து வீசும். அந்த காத்தோட சகோதரர்களே முழு முஸ்லிம்களும் உலகத்துல மௌத்தா பேசுவாங்க. அல்லாஹ் லேசான முறையில முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்குவான். அதுக்கு பின்னால் உலகத்துல வெறுமனே காபிர்கள் மட்டும் தான் வாழுவாங்க. சகோதரர்களே, அந்த காபிர்கள் வாழும் கட்டத்துல தான் அல்லாஹ் அந்த காபத்துல்லாஹ் அணைக்க வைப்பான். உலகத்துல ஒரு முஸ்லிம் இருக்க காட்டும் யாருக்கும் அந்த காபால அல்லாஹ் குடிக்க விட மாட்டான். தஜ்ஜால் கூட ட்ரை பண்ணுவான். அல்லாஹ் 7 மலக்குமார்களை போட்டு மதீனாவை மக்காவை நல்லா பாதுகாப்பானா. யாருக்கும் அந்த காபாவை தொற்றதுக்கு மேலாம போகும். அல்லாஹ் முஸ்லிம்கள் இல்லாம ஆகிறதுக்கு பின்னால சில கருப்பு நிற மனிதர்கள் வந்து மத்திய மக்காவுக்கு நுழைஞ்சி காபத்துல்லாஹுடைய கல்லுகளை உடைச்சு கொண்டு போய் கடல்ல வீசுவாங்க. சகோதரர்களே, பயங்கரமான ஒரு காலம் அது. எப்படி ரோட்ல ஆடு மாடுகள் ஒன்று சேருமோ அதை போல மனிதர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இருப்பாங்களாம். இந்த டைம்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், இப்ப நீங்க முதலாவது சூர ஊதுங்க, உலகம் அழிய போகுது. உலகம் அழிய போகிற சகோதரர்களே, முஸ்லிம்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, வெறும் காபிர்கள் தான் இருப்பாங்க. சகோதரர்களே, நாங்க பார்த்து கொண்டிருக்கிற மலை, அந்த மலை வந்து பஞ்சு மாதிரி துண்டு துண்டாக உடஞ்சி போடும். வானத்திலிருந்து பல பிரச்சனைகள், பூமியிலிருந்து பல பிரச்சனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் அதை சொல்லி காட்டுறான். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். எவ்வளவு பயங்கரம் என்று சொன்னால், பால் கொடுக்கிற உம்மா புள்ளையோட இறக்கமோட புள்ள பசியில பால் கொடுப்பா, புள்ளைய தூக்கிட்டு ஓடி வந்துருவான், புள்ளைய வீசிட்டு ஓடி வந்துருவான். அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கறத பத்தி அவங்க சிந்தனை இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இருக்கக்கூடிய கர்ப்பிணியான தாய்மார்கள், இந்த தாய்மார்கள் ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறது எவ்வளவு வருத்தம். அந்த பயங்கரத்தை பார்க்க போகல புள்ளைய பெற்றெடுத்துருவாங்களா, அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அந்த நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களை பார்த்தா எல்லாம் போதையில இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போதை இல்ல, அல்லாஹுடைய அஸாப் பயங்கரமானது. அதை கண்டுதான் மக்கள் எல்லாம் பயங்கரமாக பயந்து கொண்டிருப்பாங்க. சகோதரர்களே, அந்த சூருக்கு பின்னால உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாமே இல்லாம பேசுவாங்க. உலகத்துல மனிதர்கள் எல்லாமே மௌத்தா பேசுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களுக்கும் இல்லாம போக சொல்லி. மலக்குமார்களும் வஃபாத்தானதுக்கு பின்னால 4 மலக்குமார் மிஞ்சிருப்பாங்க. ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபீல். இந்த 4 மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, அந்த 4 மலக்குமார்களுக்கும் மௌத்தாக சொல்லிடுவானாம். ஜிப்ரீல் நீங்க தேவையில்லை, அவரும் மௌத்தாகிறோம். அந்த டைம்ல அல்லாஹ்வுடைய அரசு ஒரு சத்தம் போடுமா, ஜிப்ரீலுமா நீ அழிக்க சொல்றாய், ஜிப்ரீலுமா நீ மரணிக்க சொல்கிறாய். அல்லாஹ் சொல்லுவானாம், அமைதியாக இரு, அரிசிக்கு கீழாக இருக்கிற எல்லாத்துக்கும் நான் மௌத்த கடமையாக்கி இருக்கிறேன். யாரும் நிரந்தரமாக இருக்கிறவங்க இல்ல, நான் மட்டும் தான் உலகத்தில் நிரந்தரமாக இருப்பவன். கண்ணியமானவர்களே, எல்லா மலக்குமார்களும் மௌத்தானதுக்கு பின்னால அல்லாஹ் உலகத்துல தனிய 40 வருஷம் இருப்பானா. மலக்குமார்களும் இல்ல, மனிதர்களும் இல்ல, ஜின்களும் இல்ல, என்னென்ன படைப்புகள் இருந்துச்சோ ஒரு படைப்பும் இல்ல. அல்லாஹ் மட்டும் தனியாக இருந்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்றைக்கு ஆட்சி யாருடைய கையில இருக்குது. பேசுறதுக்கு ஒரு புள்ள இல்ல, பதில் சொல்ல யாரும் இல்ல. ஏன்? உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் மட்டும் தான். அல்லாஹ்வே பதில் சொல்லுவானா, பில்லாஹில் வாஹிதில் கஹார்.
அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இந்த உலகம் சொந்தம். கண்ணியமானவர்களை 40 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி சொல்லுவாங்க, இப்ப நீங்க 2வது சூரை ஊதுங்க. அப்பதான் 2வது சூரை ஊதுவாங்க. சகோதரர்களே, அதோட தான் எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாம் எங்க கபூரில் இருந்து நிர்வாணமாக எழுவோம். அந்த மக்களுடைய மைதானத்துல நாங்க எல்லாம் அந்த இடத்துலதான் சந்திப்போம். அல்லாஹ் சிலர்களை கண்ணியப்படுத்துவான், சிலர்கள் அந்த மைதானத்துல உயர்ந்த அந்தஸ்துகளை வைப்பான். கடுமையான சூழலாக இருக்கும். சூரியனை கொண்டாந்து அல்லாஹ் ஒரு ஜாம் கிட்ட வைப்பான். மக்கள் வேறு வேலை பெருமாள் மூழ்கி போயிட்டுவாங்களாம், தாண்டுவாங்களாம் வேறு வேலை. அவ்வளவு பயங்கரமான நாள்ல அல்லாஹ் சில மனிதர்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹோட விருப்பமான இருந்த மக்களை கண்ணியப்படுத்துவான். சகோதரர்கள் எல்லாம் நிர்வாணமாக இருப்பாங்க. சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்ல போகல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நிர்வாணமா இருப்பாங்களா? ஒருத்தர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ், வெட்கமா இருக்குமே யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள்ல பயங்கரத்துல மக்களுக்கு அது சிந்தனையில வராது. உடுப்போட இல்லாம இந்த உடுப்பு இல்லாம இருக்கிறது சிந்தனையில வராது, நிர்வாணமா இருக்கிறது சிந்தனையில வராது. அந்த நாள் அவ்வளவு பயங்கரமான நாள். நபிமார்கள் கூட நப்பி எப்படி சரி நாற்பது போனா போதும் என்று சொல்ற நாள். அவ்வளவு பயங்கரமான நாள்ல சகோதரர்களை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு இல்லாம நல்ல அமல்களை செஞ்சு கொண்டே போங்க. காலம் போ எவ்வளவு பயங்கரமான ஒரு காலம் வரும்டா. பவல்ல முஸ்லிம் அழிப்பாரு, அன்றைக்கு காபிரா மாறி பேசுவாரு. அன்றைய காபியா இருந்தவர் வெள்ளை கிளம்ப போகல, முஸ்லிமா இருந்தவர் வெள்ளை கிளம்ப போகல, காபிரா மாறிடுவாரு. எத்தனை இடத்துல சகோதரர்களை இஸ்லாத்தை பறி கொடுக்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரை இல்லாம போறோம். ஒரு கல்யாணத்தை செய்ய போகிற இஸ்லாம் என்ற பெயரே இல்லாம போகுது. ஒரு மனசுக்கு வந்த ஒரு ஆசை, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும் என்றதுக்காக இஸ்லாமே விட்டு போறாரு. எத்தனையோ பேர் பேர்ல முஸ்லிமாக வாழ்றாங்க, ஆனா உள்ளத்துல இஸ்லாமே இல்ல. இதுதான் இதனுடைய அர்த்தம். முஸ்லிம்களாக மாறாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவுடைய சின்ன அர்த்தமான விஷயத்துக்கு தீனையே விட்டு போட்டுருவாங்க. கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான பயங்கரமான காலத்துல நாங்க வாழ்றோம். மதிப்பெண் பெற்று வாழணும், சிந்தனையோட வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக.